இந்தியா சுதந்திரம் பெற்ற போது மாநில சட்டசபைகளும் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடைபெற்றது. ஆனால் இந்திரா காந்தியின் சுயநலத்திற்காக 1970ஆம் ஆண்டு மக்களவையில் தனது ஆட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் அதனை கலைத்துவிட்டு 15 மாதங்களுக்கு முன்பாக தேர்தல் நடத்தினார். அதன் விளைவு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை குழப்பத்தை சந்தித்தது. ஆனால் தற்போது வருடத்திற்கு சில மாநில தேர்தல்களும் 5 வருடத்திற்கு ஒருமுறை பாராளுமன்ற தேர்தலும் நடைபெற்று வருகிறது. இதனால் அரசு இயந்திரம் முழுவீச்சில் செயல்படாமல் தவித்து வருகிறது. தேர்தல் நடப்பதால் அரசாங்கத்தின் பணம் பன்மடங்கு செலவாகிறது. இவற்றுக்கு தீர்வாக ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை மத்திய மோடி அரசால் முன்மொழியப்பட்டிருக்கிறது. கடந்த 12ஆம் தேதி இதற்கான ஒப்புதல் பெறப்பட்டது. இந்த நிலையில் 16ஆம் தேதி இந்த மசோதா தாக்கலாகும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தாக்கலாகவில்லை. அதனால் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த மசோதா தாக்கலாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மசோதாவிற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட ஹிந்தி கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் பாஜகவை பரம எதிரியாக பார்த்து வரும் கட்சிகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரும் ஜன் சுராஜ் பார்ட்டி கட்சியின் தலைவருமான பிரசாந்த் கிஷோர் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அவர் கூறியிருப்பதாவது: நான் பல தேர்தல்களில் ஈடுபட்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நாட்டில் எங்காவது ஒரு இடத்தில் தேர்தல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கடந்த 1960ஆம் ஆண்டு வரை மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களும் ஒரே நேரத்தில் தான் நடத்தப்பட்டது. அந்த நடைமுறை மீண்டும் வந்தால் அது நாட்டுக்கு நல்லதுதான். ஆனால் இந்த மாற்றம் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும். திடீரென இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்க கூடாது என்று பேசியிருக்கிறார். இதே போன்று பகுஜன் சமாஜ்வாதி கட்சி மாயாவதியும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அவர் பேசியதாவது: ஏழைகள் மற்றும் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்களுக்கு ஆதரவான கட்சி என்ற ரீதியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி ஆதரவு அளிக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் அரசின் செலவுகள் குறையும். இதனால் மக்கள் நல திட்டங்களை தடங்கலின்றி அமல்படுத்த முடியும். எனவே அரசியல் கருத்து வேறுபாடுகளை மறந்து நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த மசோதாவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மேலும் அவர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சியின் இரட்டை வேடத்தை போட்டுடைத்தார். அவர் பேசியதாவது: பாராளுமன்ற மக்களவையில் அரசியல் சாசனம் குறித்து விவாதம் நடந்தது. அப்போது தலித் மற்றும் ஓபிசி பிரிவினரின் ஓட்டுகளை ஈர்க்க காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர்கள் இடஒதுக்கீடு குறித்து ஆதாரமற்ற கருத்துக்களை பேசினர். அதில் உண்மை துளி கூட இல்லை. இந்த விவகாரத்தில் அந்த இரு கட்சிகளும் அமைதியாக இருந்திருக்கலாம் என்று கூறினார்.